கால். உங்க ஆடைய இஸ்திரி செய்யுங்க. அயன் யுவர் க்ளோத்ஸ். அயன்னா வந்து இஸ்திரி செய்யுங்க அப்படி அர்த்தம். யுவர் க்ளோத்ஸ்னா வந்து உங்களுடைய ஆடைகளை. பாத்திரங்களை வந்து கழுவுங்க. வாஷ் த டிஷ்ஷஸ். வாஷ்னா வந்து கழுவுங்க அப்படி அர்த்தம் தருது. இந்த டிஷ்ஷஸ்னா வந்து பாத்தீங்கன்னா பாத்திரங்கள். இப்போவே அதை மூடு. க்ளோஸ் இட் நவ். க்ளோஸ்னா வந்து மூடு. இட் நவ்னா வந்து அதை இப்பொழுதே. துணியை வந்து மடியுங்க. ஃபோல்டு த க்ளோத்ஸ். ஃபோல்ட்னா வந்து மடியுங்க. த க்ளோத்ஸ்னா வந்து ஆடைகள். பல்ல வந்து துலக்கு. ப்ரஷ் யுவர் டீத். ப்ரஷ்னா வந்து துலக்கு அப்படி அர்த்தம் தருது. யுவர் டீத்னா வந்து உங்களுடைய பற்களை. இன்று இரவு உணவை வந்து சமைக்கவும். குக் டின்னர் டுநைட். குக்னா வந்து சமையுங்க. டின்னர்னா வந்து இரவு உணவு. டுநைட்னா வந்து இன்று இரவு. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். இரவு உணவு வந்து பரிமாறப்படுது. டின்னர் இஸ் சர்வ்டு. டின்னர்னா வந்து இரவு உணவு. இஸ் சர்வ்ட்னா வந்து பரிமாறப்படுகிறது. லைட் பல்பை வந்து மாத்துங்க. சேஞ்ச் த லைட் பல்ப். சேஞ்ச்னா வந்து மாத்துங்க அப்படி அர்த்தம் தருது. ஹீட்டரை வந்து இயக்குங்க. டர்ன் ஆன் த ஹீட்டர். இயக்கவும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டர்ன் ஆன் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. உருளைக்கிழங்க உரியுங்க. பீல் த பொட்டேட்டோஸ். பீல்னா வந்து உரிக்கவும், பொட்டேட்டோஸ்னா வந்து உருளைக்கிழங்குகள். தரையை வந்து தொட. மாப் த ஃப்ளோர். மாப்னா வந்து துடை அப்படின்னு அர்த்தம் தருது. ஃப்ளோர்னா வந்து தரை. உங்க கைகளை வந்து துடைங்க. வைப் யுவர் ஹேண்ட்ஸ். வைப்னா வந்து துடை அப்படின்னு அர்த்தம் தருது. யுவர் ஹேண்ட்ஸ்னா வந்து உங்களுடைய கைகளை. பூனைக்கு வந்து உணவு கொடுங்க. ஃபீட் த கேட். ஃபீட்னா வந்து உணவு வழி அப்படின்னு அர்த்தம் தருது. கேட்னா வந்து பூனை. விளக்குகளை வந்து அணைக்கவும். டர்ன் ஆஃப் த லைட். டர்ன் ஆஃப்னா வந்து அணைக்கவும் அப்படின்னு அர்த்தம் தருது. லைட்ஸ்னா வந்து விளக்குகள். சூப்பை வந்து கிளறுங்க. ஸ்டிர் த சூப். ஸ்டிர்னா வந்து கிளறு அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. அவற்றை வந்து ஒன்னா கலக்குங்க. மிக்ஸ் தெம் டுகெதர். மிக்ஸ் தெம்னா வந்து அவற்றை கலக்கவும், டுகெதர்னா வந்து ஒன்றாக. புத்தகங்களை வந்து வரிசைப்படுத்துங்க. அரேஞ்ச் த புக்ஸ். அரேஞ்ச்னா வந்து வரிசைப்படுத்து அப்படின்னு அர்த்தம் தருது. புக்ஸ்னா வந்து புத்தகங்கள். அலாரம் வெய்யு. செட் த அலாரம். செட் த அலாரம். துண்டுகளை வந்து மடியுங்க. ஃபோல்ட் த டவல்ஸ். டவல்னா வந்து துண்டு, நம்ம துடைக்கிற துண்டு. ஃபோல்ட்னா வந்து மடியுங்க. தோட்டத்திற்கு வந்து தண்ணி விடு. வாட்டர் த கார்டன். வாட்டர்னா வந்து தண்ணீர் பாய்ச்சி, தண்ணீர் விடு அப்படின்னு அர்த்தம் தருது. கார்டன்னா வந்து தோட்டம். தண்ணீரை வந்து கொதிக்க வை. பாயில் த வாட்டர். பாயில்னா வந்து கொதிக்க வை. வாட்டர்னா வந்து தண்ணீர். ஆவணத்துல வந்து கையொப்பம் போடு. சைன் த டாக்குமெண்ட். சைன்னா வந்து கையொப்பம் இடு. டாக்குமெண்ட்னா வந்து ஆவணம். கண்ணாடியை துடை. வைப் த மிரர். வைப்னா வந்து துடைக்கணும். மிரர்னா வந்து கண்ணாடி. காரை வந்து கழுவுங்க. வாஷ் த கார். வாஷ்னா வந்து கழுவுங்க. கார்னா வந்து மகிழ்வுந்து அப்படின்னு அர்த்தம் தரும் தமிழ்ல. அதை மறந்துடாத. டோன்ட் ஃபர்கெட் இட். டோன்ட் ஃபர்கெட்னா வந்து மறந்துடாத. இட்னா வந்து அதை. அவன் புத்திசாலி. ஹீ இஸ் கிளவர். கிளவர்னா வந்து புத்திசாலி அப்படின்னு அர்த்தம் தருது. மற்றவர்களை வந்து அதிகமா நம்பி இருக்காதீங்க. டோன்ட் ரிலே டூ மச் ஆன் அதர்ஸ். டோன்ட் ரிலேனா வந்து நம்பி இருக்காதீங்க. டூ மச் ஆன் அதர்ஸ்னா வந்து அதிகமாக மற்றவர்களை. அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை செய்ய வேண்டி இருந்தது. they had to work even on Sunday. they had to workனா வந்து அவங்க வேலை செய்ய வேண்டி இருந்தது. even on Sundayனா வந்து ஞாயிற்றுக்கிழமை கூட. இந்த செய்தி பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்தியது. the news surprised everyone. the news surprisedனா வந்து இந்த செய்தி வந்து ஆச்சரியப்படுத்தியது. everyoneனா வந்து எல்லாரையும். நாங்க எங்க நாய்க்கு ஒரு நாளைக்கு 3 முறை வந்து உணவளிக்கிறோம். we feed our dog 3 times a day. we feed our dogனா வந்து நாங்க எங்க நாய்க்கு வந்து உணவு அளிக்கிறோம். 3 times a dayனா வந்து ஒரு நாளைக்கு 3 முறை. நீங்க பாடுற விதம் எனக்கு பிடிக்கும். I like the way you sing. I likeனா வந்து எனக்கு பிடிக்கும். the way you singனா வந்து நீங்கள் பாடும் விதம்.
10 நிமிஷத்துல அவன் திரும்பி வந்துடுவான். He will be back in 10 minutes. He will be backனா வந்து அவன் திரும்பி வந்துடுவான். in 10 minutesனா வந்து 10 நிமிஷத்துல. 4 முதல் 5 மணிக்குள்ள புறப்பட திட்டமிடுங்க. Plan to leave between 4 to 5. Plan to leaveனா வந்து புறப்பட திட்டமிடுங்க. Between 4 to 5னா வந்து 4ல இருந்து 5 மணிக்குள்ள. என் பெற்றோர்கள் வந்து என்ன அங்க போக வச்சாங்க. மை பேரண்ட்ஸ் மேட் மீ கோ தேர். மை பேரண்ட்ஸ்னா வந்து என்னுடைய பெற்றோர். மேட் மீ கோ தேர்னா வந்து என்னை அங்கே போக வைத்தனர். அவன் எங்க போனான்னு உனக்கு தெரியுமா? டு யூ நோ வேர் ஹி வெண்ட்? டு யூ நோனா வந்து உங்களுக்கு தெரியுமா? வேர் ஹி வெண்ட்னா வந்து அவன் எங்க போனான்னு. என் மகன் பார்த்தீங்கன்னா என்னை விட உயரமா இருக்கான். மை சன் இஸ் டாலர் தேன் ஐ எம். மை சன் இஸ் டாலர்னா வந்து என் மகன் வந்து உயரமா இருக்கான். தென் ஐ எம்னா வந்து என்னை விட. இது உங்க கற்பனை தான். இட் இஸ் யுவர் இமேஜினேஷன். இட் இஸ்னா வந்து அது இருக்கிறது. யுவர் இமேஜினேஷன்னா வந்து உங்களுடைய கற்பனையாக. நான் எப்பொழுது திருப்பி தரணும்? when should I return it? whenனா வந்து எப்போ, should I return itனா வந்து அதை திருப்பி தர வேண்டும். அவர்கள் அங்கு வந்திருக்கணும். they should have come there. theyனா வந்து அவர்கள், should have come thereனா வந்து அங்க வந்து இருக்கணும். அதன் பின் வீட்டிற்கு சென்றார். after that he went home. after thatனா வந்து அதன் பின்பு, he went homeனா வந்து அவர் வீட்டுக்கு போனாரு. அவர் மிகவும் நேர்மையானவர். he is very honest. he isனா வந்து அவர் இருக்காரு. very honestனா வந்து மிகவும் நேர்மையாக. மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அனுபவத்துல இருந்து கத்துக்கிறாங்க. people learn from experience. people learnனா வந்து மக்கள் கத்துக்கிறாங்க. from experienceனா வந்து அனுபவத்தில் இருந்து. நீங்க அதை எப்பொழுது வாங்குனீங்க? when did you buy it? whenனா வந்து எப்போ, did you buyனா வந்து நீங்க வாங்குனீங்க, itனா வந்து அதை. அவன் இப்போ நீந்திக்கிட்டு இருக்கான். he is swimming now. he isனா வந்து அவன் இருக்கான். swimming nowனா வந்து இப்பொழுது நீந்திக் கொண்டு. உங்களுக்கு எது வேணும்னு சொல்லுங்க. tell me which you want. tell meனா வந்து சொல்லுங்க. which you wantனா வந்து எது உங்களுக்கு வேண்டும் என்று. பொதுவாக பார்த்தீங்கன்னா பல்பொருள் அங்காடிகள்ல உணவு வந்து மலிவா இருக்கும். food is usually cheaper in supermarket. food isனா வந்து உணவு இருக்கிறது. usually cheaper in supermarketனா வந்து பொதுவாக மலிவாக பல்பொருள் அங்காடிகளில். உங்க ஆடையை வந்து மாத்துங்க. சேஞ்ச் யுவர் clothes. சேஞ்ச்னா வந்து மாற்றவும், யுவர் clothesனா வந்து உங்களுடைய ஆடைகளை. இந்த பொருட்கள் என்னுடையவை அல்ல. these things are not mine. these thingsனா வந்து இந்த பொருட்கள், are not mineனா வந்து என்னுடையவை அல்ல. எனக்கும் கேக் பிடிக்கும். I also like cake. I also likeனா வந்து எனக்கும் பிடிக்கும் நடந்துருது. நாங்க உலகம் முழுவதும் பயணம் செய்தோம். we traveled all over the world. we traveledனா வந்து நாங்க பயணம் செய்தோம். all over the worldனா வந்து உலகம் முழுவதும். நீங்கள் விரும்பும் இடத்துல உட்காருங்க. sit wherever you like. sitனா வந்து உட்காருங்க. wherever you likeனா வந்து நீங்கள் விரும்பும் இடத்தில். என் கேமராவை தொடாத. don't touch my camera. don't touchனா வந்து தொடாத. my camera நான் வந்து என்னுடைய புகைப்பட கருவியை. நான் அதை சாப்பிட்டுட்டு படுக்கைக்கு போனேன், தூங்கறதுக்கு போனேன் அப்படின்னு அர்த்தம் தருது. I ate it then went to bed. I ate itனா வந்து நான் அதை சாப்பிட்டேன். தென்னா வந்து பிறகு, went to bedனா வந்து தூங்க போனேன் அப்படின்னு அர்த்தம் தருது. நாங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஷாப்பிங்க்கு போறோம். we go shopping every other day. we go shoppingனா வந்து நாங்க பொருட்களை வாங்க கடைக்கு போறோம் அப்படின்னு அர்த்தம் தருது. every other dayனா வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படின்னு அர்த்தம் தருது. ரகசியம் கசிஞ்சிடுச்சு. the secret leaked out. சீக்ரெட்னா ரகசியம், leaked outனா வந்து கசிந்தது. நான் 2 மணி நேரம் தான் தூங்கினேன். I only slept 2 hours. I sleptனா வந்து நான் தூங்கினேன். only 2 hoursனா வந்து 2 மணி நேரம் மட்டுமே. அவர் சொன்னது எனக்கு நினைவுல இருக்கு.
ஐ ரிமெம்பர் வாட் he said. ஐ ரிமெம்பர்னா எனக்கு ஞாபகத்துல இருக்கு. வாட் he saidனா வந்து அவர் சொன்னது. அவர்கள் அவளை வந்து கிண்டல் செஞ்சாங்க. தே டீஸ்டு ஹர். தே டீஸ்டுனா வந்து அவங்க கிண்டல் பண்ணாங்க. ஹர்னா வந்து அவளை. அறையில யாருமே இல்ல. தேர் இஸ் நோ ஒன் இன் த ரூம். தேர் இஸ் நோ ஒன்னா வந்து யாரும் இல்லை. இந்த ரூம்னா வந்து அறையில். உணவகம் வந்து பாத்தீங்கன்னா மூடி இருந்துச்சு. த ரெஸ்டாரண்ட் வாஸ் க்ளோஸ்ட். ரெஸ்டாரண்ட்னா வந்து உணவகம், வாஸ் க்ளோஸ்ட்னா வந்து மூடி இருந்துச்சு. உங்க பேரை அங்க எழுதுங்க. ரைட் யுவர் நேம் தேர். ரைட்னா வந்து எழுதுங்க. யுவர் நேம் தேர்னா உங்களுடைய பெயரை அங்கே. பஸ்ல வந்து வீட்டு பாடம் செஞ்சேன். ஐ டிட் மை ஹோம்ஒர்க் ஆன் த பஸ். ஐ டிட் மை ஹோம்ஒர்க்னா வந்து என்னுடைய வீட்டு பாடத்தை செஞ்சேன். அந்த பஸ்னா வந்து பேருந்தில். என் அம்மா எனக்கு நிறைய உதவுறாங்க. மை மதர் ஹெல்ப்ஸ் மீ a லாட். மை மதர்ஸ்னா வந்து என்னுடைய அம்மா, ஹெல்ப்ஸ் மீ a லாட்னா வந்து நிறைய உதவி பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்த முறை புத்தகம் கொண்டு வரேன். நெக்ஸ்ட் டைம் ஐ வில் பிரிங் எ புக். நெக்ஸ்ட் டைம்னா வந்து அடுத்த முறை. ஐ வில் பிரிங் எ புக்னா வந்து புத்தகத்தை கொண்டு வரேன். அடுத்த வெள்ளி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15th. நெக்ஸ்ட் ஃப்ரைடே இஸ் 15th செப்டம்பர். இது இன்னும் சில நாட்கள்ல வந்து சேரும். இட் வில் அரைவ் இன் த நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ். இட் வில் அரைவ்னா வந்து அது வந்து சேரும். இந்த நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்னா வந்து இன்னும் சில நாட்களில். இப்பொழுது உங்க டிக்கெட்டுகளை வாங்குங்க. பை யுவர் டிக்கெட்ஸ் நவ். பைனா வந்து வாங்க, யுவர் டிக்கெட்ஸ் நவ்னா வந்து உங்களுடைய நுழைவு சீட்டுகளை இப்பொழுதே. மக்கள் வந்து நின்று கொண்டு இருந்தாங்க. பீப்புள் வேர் ஸ்டாண்டிங். பீப்புள்னா மக்கள், வேர் ஸ்டாண்டிங்னா வந்து நின்று கொண்டு இருந்தனர். அவரு முதல் பரிசு பெற்றாரு. ஹி ஒன் ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஹி ஒன்னா வந்து அவர் வென்றாரு. ஃபர்ஸ்ட் பிரைஸ்னா வந்து முதல் பரிசை. ஆட்டம் வந்து பாத்தீங்கன்னா டிராவில் முடிஞ்சிருச்சு. த மேட்ச் ended in a draw. த மேட்ச்னா வந்து ஆட்டம், endedனா வந்து முடிந்தது அப்படி அர்த்தம் தருது. எனக்கு விரைவான பதில் தேவை. ஐ நீட் எ குயிக் ஆன்சர். ஐ நீட்னா வந்து எனக்கு வேணும். குயிக் ஆன்சர்னா வந்து விரைவான பதில். இந்த உணவு வகையை வந்து பார்த்தீங்கன்னா செய்யறது எளிது. திஸ் டிஷ் இஸ் ஈஸி டு மேக். திஸ் டிஷ்னா வந்து இந்த உணவு வகை அப்படி அர்த்தம் தருது. இஸ் ஈஸி டு மேக்னா வந்து செய்வது வந்து பார்த்தீங்கன்னா எளிதாக இருக்கிறது. குழந்தைகள் பார்த்தீங்கன்னா தயாரா இருக்காங்க. த கிட்ஸ் ஆர் ரெடி. த கிட்ஸ்னா வந்து குழந்தைகள், ஆர் ரெடினா வந்து தயாரா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் தருது. மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.